இல்ல அப்புறம் சிங்கப்பூர்லாம் எப்படில இருக்கு? இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்ல, டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா ஆச்சு? பயப்பட முடியும் ஒண்ணும் இல்லையா? ஆபரேஷன் ஏதாச்சும் பண்ணுமா? அதெல்லாம் இருக்கட்டும், இப்போதைக்கு நீ தேவையில்லாம் கொஞ்சம் கொந்தளிக்கிற. எங்க கிட்டே வா, நாங்களும் போட்டு வாங்குவோம்ல. நாங்களும் திருப்பி வைப்போம்ல ஆப்பு. நாங்க மட்டும் என்ன சும்மாவா? இந்த மாதிரி பல ஆப்புகளை பாத்துருக்க முடி, அசர மாட்டோம். பார், ஆப்புக்கு ஆப்பு சரியா போச்சு, அடக்கி வாசி. இப்போ எப்படி வழிக்கு வந்தில்ல? என்ன சக்தி, சிங்கப்பூர்ல ஜிங்கிடிங்கெல்லாம் எப்படி? எல்லாருமே வெள்ளத்தோல் காய்ச்சிக்கலாமே. எல்லாம் ஒண்ணு இல்லடா, எல்லாருமே கலந்தா இருப்பாங்க. நீ யாரு கூட கலந்துருக்கியால? இதுக்கு மேல ஏதாவது பேச வச்சுக்க, நீ நானும் கலக்க வேண்டியதா இருக்கும். என்னல சொல்ற? நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரலப்பா. அத சொல்லடா, கைகலப்ப சொன்னடா. ஐயோ அதான பார்த்தேன். எங்க சிங்கப்பூர் போன உடனே ஜான் டேவிட் குரூப்ல சேர்ந்துட்டியோன்னு பயந்த போட்டேன். பாட்டன சரி, நீ சரோஜா கப்புன்னு சாத்துல லைன் போட்டுட்டு இருந்தியா, அது என்னாச்சு? அதெல்லாம் கோடு போட்டு ரோடு போட்டு இப்ப பஸ் லாரி எல்லாம் போயிட்டு இருக்கே. என்னடா சொல்ற? உண்மையே சொன்னல. என்னதாடா நடந்தது, விஷயத்த சொல்லு. அதுவா, ஆடு மாடு கோழி எல்லாம் தான் நடந்துச்சு. டேய், சாவித்ரி மாட்டுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதுவா, அவன் நம்ம தபால்காரன் கூட ஓடி போயிட்டா. எப்படி? காலாலதான். ஓடா அடிப்பேன். அடிச்சாடா ஓடுவான. இந்த மாதிரி ஒரு தப்பை என் மவனே பண்ணிருந்தாலும் தப்பு தப்புதான். அதனால இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு தப்பு மறுபடியும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த சரவணனை இந்த ஊரை விட்டு 3 வருஷம் தள்ளி வைக்கிறேன். நான் வயிறறிஞ்சு சொல்றேன், நான் எப்படி என் தனத்தை பிரிஞ்சு வேதனைப்படுறனோ அதே மாதிரி நீ கல்யாணம் பண்ணி உன் மனைவியை பிரிஞ்சு ஒவ்வொரு நாளும் நீ வேதனைப்படுவ. இன்னைக்கு சொல்ற, எழுதி வச்சுக்கோ, கூடிய சீக்கிரம் இது உனக்கு நடக்கும். என்ன வசந்தி, எங்க பூச்சுனே தெரியலையே. கட்டில் கடியில வச்சேன். கட்டில ஒண்ணு இல்லையே. நான் என்ன தேடுறேனே உனக்கு தெரியாது, அப்புறம் ஏன் இவ்ளோ அவசரப்படுற? கொஞ்ச நேரம் பொறுமையாரு, நானே தேடிக்கிறேன். நீ என்ன தேடுறேன்னு என்கிட்ட சொன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல. ஒண்ணு வேணாம், நானே தேடிக்கிறேன். ஆமா,
ஏன் மந்திரி சுற்ற கோழி மாதிரி திருதிருன்னு நீ முடிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பார்த்தா சும்மா தெரியலையே, ஏதோ சுமைய தாங்கி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரில இருக்கு. இந்த நேரத்துல காமெடியா? என்னது, நான் காமெடி பண்றேனா? நீ சொல்றத பார்த்தா எதுவோ மறைச்சு வச்சுக்கிட்டு அது நான் பாத்துருவன் பயத்துல பதற மாதிரில இருக்கு. இல்ல, நீ ஏதோ தேடிட்டு வந்த டென்ஷன்ல இருக்க, அதான் அப்படி இருக்கு. பார்த்தா அப்படி தெரியலையே. அம்மா எங்க? தோட்டத்துக்கு போயிருக்காங்க. திவ்யா? திவ்யாவும் தான். ஐஸ்வர்யா? இதுனா குயிஸ் போட்டியா? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஆமா. இல்ல, எங்க போச்சு? எனக்கு ஒரு காஃபி தெரியா? நானே என் கொலுசு காணும் ரூம் ரூமா தேடி தரட்டேன். இது உனக்கு காஃபி கேக்குதா? ஒரு ஐடியா, என் கொலுசு தேடி தெரியா, நான் உனக்கு ஸ்பெஷல் காஃபி போட்டு தரேன். இதான மேட்ரு. நான் ஏய், இங்க என்ன மறைக்கிற? அது ஒண்ணு இல்ல, வெறும் கவர் தான். போட்டோ இருக்கு. இந்த போட்டோ நான் பாக்கலாமா? நீ பாக்குற போட்டோல இது வேற. இல்ல பரவாயில்ல, நான் பாக்கறேன். வேணாம் ப்ளீஸ். சொன்ன கேளு. வேணாம் ப்ளீஸ். ஓட வசதி சொன்ன கேளு. ஓடாத. குடுத்து போட்டோ குடுக்குற ப்ளீஸ். வேணாம், ஓடாத. என்கிட்ட மாட்ட. இந்த போட்டோ பாத்துட்டு தான் தருவேன். குடுத்து. ஓட. தரமாட்டேன். என்னது? அதுல ஒண்ணு இல்ல. போய் சொல்லாதீங்க சக்தி, என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல ஐசா, அதுல ஒரு போட்டோ தான். ஓ, போட்டோவா? ஆமால, நீ பெரிய போட்டோகிராஃபர்ல. அப்ப இந்த போட்டோ பண்ணி தரேன். திவ்யா, பாக்காத. ஏன்? அப்புறம் சொல்றேன். நம்ம போட்டோ இருக்கு. போட்டோ தானே, இதுல என்ன அப்புறம்? அப்புறம் சொல்றேன். என்ன சஸ்பென்ஸ் இருக்கு சக்தி? வேண்டாம், அப்புறம் போகலாம். புடிச்சுக்கோ. என்ன நீ போட்டோவா? எங்க பாக்கலாம்? அச்சச்சோ. கேளு, நான் தான் சின்ன வச்சுக்கிறேன் சொல்லிட்டாரா? தாத்தா தனியா சைக்கிள் போயிட்டாரு, போய் பாரு போ. என்னது, சைக்கிளுக்கு போயிட்டாரா? ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. ஏன் அதுக்குள்ளவே லவ் ஃபெயிலியரான மூடுக்கு வந்துட்ட? மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது. அந்த பொண்ணுங்க யாருன்னு தெரிஞ்சுதா? ஏன், உனக்கு சக்தி மேல நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லடி, அந்த பொண்ணுங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம மனசெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. நானும் ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்தேன்டி, ஆனா யாருக்கும் சரியா தெரியல. அதுக்காக ஏண்டி இப்படி இடிச்சு போன மாதிரி உக்காந்துட்டு இருக்க? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மஞ்சு. அடி லூசே, நீ இவ்வளவு நாளும் சக்தி கூட பழகி என்னதான் புரிஞ்சு வச்சிருக்கியோன்னு எனக்கு தெரியல. சக்தி அப்படி செய்யாதுதான், ஆனா அந்த பொண்ணுங்க 2 பேரையும் அது வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கிறதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மஞ்சு. நான் கூட தான் கதிர்வேல் கூட அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்காக கதிரை லவ் பண்றேன்னு அர்த்தமா, இல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அர்த்தமா? அந்த மாதிரிதான் சக்திக்கு அந்த பொண்ணுங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க. நீ வீணா அத பத்தி நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அப்படி இருந்தா எனக்கு சந்தோஷம்தான், ஆனா இவ்வளவு தூரம் கஷ்டம் எதுக்கு?
பேசாம சக்தி கிட்ட ஐ லவ் யூ சொல்ல வேண்டியதானே? நீ இப்படி பப்ளிகா மாதிரி இழுத்துட்டு இருந்தனா வேற எவ்வளவு தூண்டில போட்டு சக்தி இழுத்துட்டு போயிடுவாளுங்க. நீ கொஞ்சம் உஷாராவே இரு, என்னால அவள்தான் சொல்ல முடியும். மாப்ள, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் உன்னை மனுஷனா மதிக்கிறது இல்ல, அப்பதான் உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு. அதுவும் சரிதான். தெய்வத்தை பத்தி சாதாரண மனுஷனால கருத்து சொல்ல முடியாதுல்ல. ஏய், அங்க பார், காதுல புகை வருதுல, ஊதியான போட்டதான். நம்ம ஊர் அஜித்துங்கெல்லாம் வராங்க. அஜித்துங்களா? அதால நம்ம தலைங்க, ஆ. அதுவும் நம்மள தேடி வராங்க. சக்தி, பஞ்சாயத்து தீர்ப்புன்னு என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்க, என்னால வர முடியாது, ரொம்ப பிஸின்னு சொல்லிடு. என்ன? தம்பி, கொஞ்சம் இப்படி வரீங்களா? சாரி, நான் இல்லாம சக்தி எங்கேயும் தனியா வர மாட்டாப்ல. ஏன்னா ஏதாவது பேசுன தூக்கி மரத்துல கட்டி வச்சிருவேன். போல அப்படி. தம்பி ஒரு நிமிஷம் வாங்க தம்பி, கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வாங்க தம்பி. தம்பி, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் கையெடுக்க சொன்னாலும் சரி, தலையெடுக்க சொன்னாலும் சரி, எடுத்துருவோம். யார் தலை? அந்த சரவண பையன் ஏதோ உங்ககிட்ட வம்பு வளர்த்தான்னு கேள்விப்பட்டான். யார் சொன்னா? தம்பி, இந்த ஊர்ல ஒரு ஈ காக்கா கத்துனாலும் எங்களுக்கு தெரியும் தம்பி. அண்ணாச்சி, அவன் தப்பா பேசல. பஞ்சாயத்துல தீர்ப்பு தப்பா சொன்னாங்கன்னு சொன்னான். என்ன ஐயாவோட தீர்ப்ப தப்புன்னு சொன்னான் அவன்? எப்படி தம்பி இதை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இந்நேரம் அவன் தலையை வெட்டி ஊர் எல்லையில போட்டுக்க வேண்டாமா? அண்ணாச்சி, என்ன பொறுத்தவரைக்கும் சரவணம் பண்ண தப்பு இல்ல. சரவணனுக்கு தனத்தை பிடிக்கும், தனத்துக்கு சரவணம் பிடிக்கும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா தனம் பஞ்சாயத்து கட்டுப்பட்டு மாத்தி சொல்லிட்டா. ஐயாவும் தீர்ப்ப சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சூழல சரவணன் அப்படிதானே பண்ண முடியும். அப்ப ஐயா சொன்ன தீர்ப்பு தப்புன்னு சொல்றீங்களா தம்பி? அண்ணா, அது அடுத்தது. அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டீங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்கண்ணே. தம்பி, இதை எப்படி விட்டோம்னா நாளைக்கு ஊருக்கார போயிடுவ 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிடணும். அதுக்கு நாமளே வந்து இடம் கொடுக்க கூடாது. இங்க பாருங்கண்ணே, அவன் ஊரை விட்டு போயிட்டான். நான் சொன்ன கேளுங்க, இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. இந்த விஷயம் ஐயாக்கு தெரியுமா? இன்னும் ஐயாட்ட சொல்ல தம்பி. அண்ணா பிளீஸ்ண்ணே, நான் சொன்ன கேளுங்க, இந்த விஷயம் ஐயாக்கு தெரிய வேணாம். பிளீஸ்ண்ணே, நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கண்ணே. சரிங்க தம்பி, நாங்க கிளம்புறோம். வரோம் தம்பி. ஈரமாற அளவுக்கு இப்படி உன் நெஞ்ச நக்கிட்டு போயிருக்காங்களே, என்ன விஷயமா? உண்மையை சொல்லுமா? பயப்படாம சொல்லல. இனிமே உங்களோட பழைய கட் பண்ண சொல்லிட்டாங்க. இல்லனா உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. அப்பா, அப்பா, விஷயம் கேள்விப்பட்டியா? சக்தி மாமா சிங்கப்பூர்ல இருந்து வந்துருச்சு. உனக்கு தெரியுமா? நம்ம வீட்டுக்கா? இல்ல, அவங்க வீட்டுக்கு. அவன் அவங்க வீட்டுக்கு வந்தா அதை பத்தி நாம எதுக்கு சந்தோஷப்படணும்? நீ போய் பார்க்க கூடாதா? நான் சக்தி மாமா வழியில பார்த்தப்பா. அப்புறமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லுச்சு. உன்கிட்ட தான்பா சொல்லிட்டு இருக்கேன். வந்தா வரட்டும், போனா போகட்டும், அவ்வளவுதான்.
மரியாதைக்காவது அவங்கள நம்ம வீட்டு கூப்பிடலாம் இல்லையா? சரி, நீ கூப்பிடனாலும் பரவாயில்ல. அது வரும்போது நீ வீட்லயாவது இரு, வேற எங்கேயும் போயிடாத. விதைச்ச வெள்ளாம தண்ணியில முழுகிச்சுமா. ஆகிற வேலையை பாரு.